கடகராசி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இப்போ முக்கியமான குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? இனி வரப்போகிற காலம் கடகராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கிரக பார்வையாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரகஸ்பதி பயிற்சியாகி கொண்டுதான் இருப்பார். ஆனால் கடகராசி சகோதர சகோதரிகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்று தான். ஆணுக்கு தனி, பெண்ணுக்கு தனி அல்ல. அப்படி இருக்கிறதுனால இதை பார்க்கக்கூடிய சகோதரன் சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்குமே இந்த பலன் பொருந்தும். ஏன்னா இது பொதுவான பலன் தானே. ஏன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்கள்லாம் எப்படி இருக்கிறது, தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்தால் ஒரு துல்லியமான பலன்கள்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த அதர்வ வேத ஆச்சாரியார் அநேக நபர்களுக்கு பொருந்தக்கூடிய பலன்களைத்தான் சொல்லுவேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளில். அந்த வகையில் இந்த பதிவில் கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. இப்போ பலன்களுக்கு போகலாம். சகோதரி சகோதரன் இருவருக்குமே பலன் ஒன்று தான். என்ன? முக்கியமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் தீருகின்றது. கஷ்டம் தீருது. உறவுகள் மத்தியில் உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யக்கூடிய நபர்கள். அது மட்டும் இல்லை, நியாயமாக இருக்குன்னா பட்டுன்னு பேசிடுவீங்க. இப்போ கடகராசியின் குணங்களை நாம் தனிப்பட்ட முறையில் தனியொரு வீடியோ பதிவுகளை ஏற்கனவே போட்டிருக்கிற, அதையும் பாருங்கள். திரும்பவும் உங்களுக்காக உங்களுடைய குணாதிசயங்களை நிச்சயமாக பதிவிடுவேன். இந்த பதிவோட நோக்கம் என்ன? இந்த கிரகங்கள் பயிற்சியானதுக்கு அப்புறம் நமக்கு அண்டத்திலிருந்து எந்த மாதிரியான கதிர்வு அலைகள் நம்ம உடம்புல விழுந்து நம்மளுடைய சிந்தனை மாற்றங்கள், செயல்திறன்கள்லாம் எப்படி உருவாக போகிறது, அதை வைத்து நாம் எப்படி வாழ்க்கையில் மேலுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறதானே. பொதுவாக ஒன்றை சொல்லுகின்றேன், கடகராசி அன்புள்ளங்களே, உங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் எல்லாம் ஒரு சரியான கஷ்டத்தை கடந்த நாட்களாகத்தான் வருகிறது. எப்படி? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகின்றேன். நிறைய நபர்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்ட நபர்களுக்கு வீடு கிடைக்க போகுது. எப்படி சாமிஜி வீடு கிடைக்கும்? என்கிட்ட பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வீடு வாங்குறதுன்னா கோடிக்கணக்கில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் எங்கே வீடெல்லாம் வாங்குறது அப்படின்னு தப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த ஆச்சாரியார் ஒரு பலன் சொல்லுகிறேன் என்றால் அது வேத சூட்சும ரகசியங்கள்ல இருந்து எடுத்து தான் சொல்லுவேன். அதற்கு உங்களுடைய முயற்சிகளும் சரியான தருணங்களும் தேவைப்படுது. எப்படி அப்படின்னா, இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுவேன். என்ன ரகசியம்? எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் எது சாமிஜி? எனக்குன்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் எது அப்படின்னு அனைத்து ராசிக்காராலும் கேட்டாங்க. அதனால தான் தொடர்ந்து இந்த பதிவில் உங்களுக்கான ரகசிய நேரத்தை சொல்லுகின்றேன். கடகராசிக்கு உண்டான சரியான அதிர்ஷ்ட நேரம் எது அப்படிங்கிறத இதை சொல்லுவேன். அதுக்கு முன்னதாக உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள எதிர்பாராத பொருள் சேர்க்கை ஒன்று வரப்போகுது. நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா, அல்லது பசங்க, அல்லது காலேஜில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்,
கடகராசிக்காரர்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய போகுது. அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்ற அளவில் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் உருவாக போகுது. ஏன்னா அந்த அளவில் கிரகத்தின் ஆற்றல் கதிரலைகள் விழுகிறது. இன்னொன்று, நீண்ட நாளாக ஒரு போராட்ட களத்தில் இருந்தீங்க இல்லையா, அந்த போராட்டமும் இந்த நேரத்தில் முடிவுக்கு வரப்போகுது. வெளியூரில் இருந்து ஒரு நல்ல செய்தியும் உங்களை தேடி வருது. உறவுகள் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நேரம் இது. உறவுகள் எப்பயுமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களுடைய உறவுகள் உங்களை ஏதாவது முன்னுக்கு விட்டு பின்ன அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடகராசி சகோதர சகோதரிகளே, இந்த தருணம் உங்களுக்கான தருணம். ஏன்னா இந்த பூமியில் சந்திரன் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு குளுமையான செய்தி தான். எப்படி கொடுக்கல் வாங்கல் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலில் இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல நிலை ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் அரசியல் துறை ஒரு எதிர்பாராத திருப்பு முனை ஏற்பட போகிறது. கலைத்துறையில் இருக்கவா அவளுக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டுகின்ற நேரமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எந்த வகையில் கூட்டி கழித்து பார்த்தாலும் கடகராசிக்கு சோதனை காலம், கஷ்ட காலம் கடந்து வந்துட்டுங்க. இனி கிரகத்தின் ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு வச்சுக்கிடலாம். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக வச்சுக்கிடணும். எதுலையும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. யாரையும் நம்பக்கூடாது. உறவுகளாக இருந்தாலும் நம்பவே கூடாது. நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அதை பட்டுன்னு செஞ்சிடுங்க. உறவுகள் ஒன்றை செய்ய சொல்கிறாங்க, பார்த்து சொல்கிறேன், கேட்குறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அந்த வாக்கு கொடுக்குற வேலையெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சியை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த கிரகத்தின் ஆற்றல் சோதனை காலங்களை கடந்து உங்களுக்கு சாதனை காலமாக மாற்றுகின்ற நேரமாக இருக்கிறது. இது சாமானிய கூலி தொழிலாளியில் இருந்து அசுரம்பலம் படைத்த ஆட்சியாளர்கள் வரைக்கும் இது பொருந்தும். கடகராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சோதனை காலம் முடிந்தது. ஏற்கனவே வீடு வச்சிருந்தவாளுக்கு இனி ஒரு வீடு அமையப் போகிறது. வீடே இல்லாதவாளுக்கு நிச்சயமாக சொல்லுகின்றேன், அந்த முயற்சியில் நீங்கள் இறங்கினால் வீடு மனை கிடைக்கப் போகுது. கல்வி படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை புதுசாக ஒப்பந்தம் உருவாக போகுது. வியாபாரிகளுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் வண்டி வாகன தொழில் செய்துகிட்டு இருந்தவாளுக்கு ஒரு பெருங்கொண்ட வளர்ச்சி காத்திருக்கிறது. ஆனால் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, இந்த கஷ்டகாலத்தை கடந்து இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் உங்களுக்கான ரகசிய நேரத்தை இப்போது நான் சொல்லுகின்றேன். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. காலையில் விடிய காலம் உங்களுடைய பொன்னான நேரம் எது தெரியுதா? 4 மணி 16 நிமிடம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 4 மணிக்கே அலாரம் வச்சு எந்திரிச்சிடணும். நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பொன்னான நேரம் எது தெரியுதா? 4 மணி 16 நிமிடங்கள். ஏன் இந்த 4 மணி 16 நிமிடங்கள் அப்படின்னா, 5, 1, 6 இது வரணும். இந்த நேரம் மட்டும்தான் உங்களுடைய ஜாக்பாட் நேரம், பொன்னான நேரம். தினமும்
அந்த 4:16 வருவதற்கு முன்னதாக எந்திரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முடிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொன்னான நேரத்தை மட்டும் தவற விடாதீங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. சோம்பேறியாக தூங்குங்க, வேலைக்கு போகாமல் இருங்க, பிறர் வம்பு சண்டையை இழுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம், பூமி மனை கிடைக்கிறதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஆச்சாரியார் சொல்லுகின்றேன் 5 வேதங்களிலும் இருக்கக்கூடிய ரகசியங்களில் பிரம்மம் 12 அப்படிங்கிற ரகசியத்துக்குள்ளே இருந்து தான் எடுத்து தரேன். 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். அப்போன்னா விடிய காலம் 4:16 நீங்கள் முழிச்சிருக்கணும், திரும்ப தூங்கக்கூடாது. அப்படி தொடர்ந்து நீங்கள் எழுந்துறீங்க காலையில். அப்புறம் கடகராசி சகோதரி சகோதரன், நினைத்தது நிறைவேறும், விருப்பங்கள் விரும்பியது போல நடக்கும், குடும்பத்தில் எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி நிற்கும், தொழிலில் எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த 4:16 தெரியும். அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பொன்னான நேரம் எது? 4:16. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த ஆச்சாரியார் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.